அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 1 பின்வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aஐ காண்க. அதில் முதல் கணக்கு பாருங்கள். 2 கணங்கள் நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. கணம் A சமம் 2, -2, 3 மற்றும் கணம் B சமம் 1, -4. இரண்டாவது கணக்கில் கணம் A மற்றும் கணம் B இரண்டும் சமம், அதாவது P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது கணக்கில் கணம் A M, N அப்படின்னும் கணம் B வெற்று கணம், இன்மை கணம் எது வேணாலும் சொல்லலாம், கணம் B வெற்று கணமாக கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கில் 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வினாவிலும் 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்களை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி அறிமுகத்திலே பார்த்துருக்குறோம். 2 வெற்றில்லா கணங்களுக்கு தான் கார்ட்டீசியன் பெருக்கள் கண்டுபிடிக்க முடியும். பட் மூன்றாவது கணக்கில் பாருங்கள், B அப்படிங்கிற கணம் வெற்று கணமாக இருக்குது. ஆகவே A கிராஸ் B வெற்று கணம் தான், B கிராஸ் A வெற்று கணம் தான். பட் A கிராஸ் A அப்படிங்கும்போது வெற்று கணம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு கணக்குக்கும் A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aவை கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்டர்லேயே எழுதிக்கிட்டால் தவறு இல்லாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். முதல் கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கணம் A மற்றும் கணம் B கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். கணம் A சமம் 2, -2, 3, B சமம் 1, -4. முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கலாம். A அப்படிங்கிற கணத்தை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். 2, -2, 3 கிராஸ், அடுத்து கணம் B எடுத்து எழுதிக்கணும். 1, -4. A மற்றும் B ஆகிய 2 கணங்களும் வெற்றில்லா கணங்கள். இந்த வெற்றில்லா 2 கணங்களின் வரிசை சோடிகளின் கணம்தான் கார்ட்டீசியன் பெருக்கல். இந்த 2 கணங்களுக்கிடையேயான அனைத்து வரிசை சோடிகளின் கணம் எழுதும்போது A கிராஸ் B, இப்போ A கணத்தில் உள்ள உறுப்புகள் முதலாவது உறுப்பாகவும், அந்த வரிசை சோடியில் ஃபஸ்ட்டு உறுப்பாக A கணத்தில் இருக்கிற உறுப்பை தான் எடுத்து எழுதணும். B அந்த வரிசை சோடியின் இரண்டாவது உறுப்பாகவும் எடுத்து எழுதணும். பாருங்கள், 2, 1, 2, -4 இது ஒரு பேர். மற்றொன்று -2, 1, -2, -4. அடுத்தது 3, 1, 3, -4. மொத்தமாக நமக்கு எத்தனை வரிசை சோடிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடலாம். கணம் Aல 3 உறுப்புகளும் கணம் Bல 2 உறுப்புகளும் இருக்கும். ரெண்டையும் பெருக்கிங்க, 3, 2, 6. ஆகவே இந்த கார்ட்டீசியன் பெருக்கலின் போது நமக்கு 6 வரிசை சோடிகள் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னதை ஆர்டராக எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. அவ்வளோதான், A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A கிராஸ் A. கணம் A எடுத்து எழுதிக்கணும். 2, -2, 3 கிராஸ், எகைன் மறுபடியும் கணம் A தான் எடுத்து எழுதணும். 2, -2, 3. மொத்தம் எத்தனை வரிசை சோடிகள் கிடைக்கும் அப்படின்னா, உறுப்புகள் எண்ணிக்கை 3, இங்கேயும் 3. இப்போ 3 × 3 9 வரிசை சோடிகள் நமக்கு கிடைக்கும். 2, 2, 2, -2, 2, 3. அதே போல் -2, +2, -2, -2, -2, +3. அதே மாதிரி 3, 2, 3, -2, 3, 3 ஆகிய 9 வரிசை சோடிகளின் கணம்தான் A கிராஸ் A. அப்படியே வேகமாக எழுதிடலாம். 2, 2
2, -2, 2, 3 தவறு இல்லாமல் வேகமாக எழுதணும். -2, -2, -2, -2, -2, 3. அடுத்தது 3, 2, 3, -2, 3, 3. அடுத்தது B கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமம் அல்ல அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்குலேயே பார்த்துட்டோம். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். முதல்ல கணம் B எடுத்து எழுதணும். 1, -4. அடுத்தது தான் கணம் ஏவை எடுத்து எழுதணும். கிராஸ் போட்டுக்கலாம். 2, -2, 3. வரிசை ஜோடிகள் மொத்தமாக 2 × 3 மொத்தமாக 6 கிடைக்கும். 1, 2, 1, -2, 1, 3. அடுத்தது -4, -2, -4, -2, -4, 3. மொத்தமாக 6 வரிசை ஜோடிகள். அவ்வளோதான். முதல் கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இரண்டாவது கணக்கு. இரண்டாவது கணக்கில் கணம் ஏ மற்றும் கணம் பி இரண்டும் சம கணங்கள். இப்போ கணம் ஏவும் P, Q தான் மற்றும் கணம் பியும் P, Q. இந்த இரண்டும் வெற்றில்லா கணங்கள் அப்படிங்கிறனால கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல A கிராஸ் B. கணம் ஏ முதல்ல எடுத்து எழுதிக்கணும். P, Q. கணம் பி அதுவும் சேம் அதே தான். P, Q. இதில் 2 உறுப்புகள், பி கணத்திலையும் 2 உறுப்புகள், மொத்தமாக 4 வரிசை ஜோடிகள் நமக்கு கிடைக்கும். P, P, Q. வேகமாக செஞ்சிடலாம். வரிசை ஜோடிகள் 4 வரிசை ஜோடிகள். P, P, Q. அடுத்தது Q, P, Q, Q. அவ்வளோதான். அடுத்தது A கிராஸ் ஏ. எல்லாமே நமக்கு சேமாக தான் கிடைக்க போகுது. கணம் ஏ P, Q கிராஸ் கணம் ஏ எகைன் அதே தான் P, Q. நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். P, 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 Q, Q, P, Q, Q. அடுத்தது B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். 2 கணங்களும் சமம் அப்படிங்கிறதுனால நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். கணம் பியும் P, Q தான். கணம் ஏவும் P, Q தான். ஸோ P, 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 Q, Q, P, Q, Q. அவ்வளோதான். இரண்டாவது கணக்கு முடிஞ்சுது. அடுத்து மூன்றாவது கணக்கில் கணம் ஏ M, N, கணம் பி வெற்று கணம். கணம் ஏ சமம் M, N, கணம் பி சமம் வெற்று கணம். இதை இப்படி கூட எழுதலாம். 9ஆம் வகுப்பிலே நம்ம படிச்சிருக்கோம். கார்ட்டீசியன் பெருக்கலின் போது 2 வெற்றில்லா கணங்கள், அந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். 2ல் ஒரு கணம் வெற்று கணமாக வந்துச்சுன்னா கார்ட்டீசியன் பெருக்கலின் போது நமக்கு ஆன்சரும் வெற்று கணமாகத்தான் கிடைக்கும். முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிச்சிடலாம். கணம் ஏ M, N கிராஸ் கணம் B வெற்று கணம் அப்படிங்கும்போது கார்ட்டீசியன் பெருக்கலும் நமக்கு வெற்று கணமாகத்தான் கிடைக்கும். அடுத்தது A கிராஸ் ஏ. கணம் ஏ M, N கிராஸ் கணம் ஏ மீண்டும் M, N அதே தான் ரிப்பீட்டாக 2 டைம் எடுத்து எழுதிக்கணும். வரிசை ஜோடிகள் 2, 2, 4 வரிசை ஜோடிகள் கிடைக்கும். M × M, 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 N. அடுத்தது இதில் இரண்டாவது உறுப்பு N, M, N, N. அவ்வளோதான். அடுத்தது B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். கணம் பி வெற்று கணம் கிராஸ் கணம் ஏ M, N.
இரண்டில் ஒன்று வெற்று கணமாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வெற்று கணமாகத்தான் கிடைக்கும். அவ்வளோதான் சார். பயிற்சி 1.1இல் இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.